ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டே 7 20/8/2025க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க ஒன்றா நியூஸ்குள்ளே போகலாம். இந்தியா சீனா இடையிலான விமான சேவை மீண்டும் எப்போது தொடங்க உள்ளது? விடை செப்டம்பர் 2025. நம்ம ஆல்ரெடி நேற்று முன்னாடி நியூஸில் பார்த்தோம்ல, இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில் பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லி சீனாவோட வெளியுறவு அமைச்சர் வாணி வந்து இந்தியாவுக்கு வந்து பேச வந்திருக்காங்க சொல்லோம்ல. அது சம்மந்தமாக எது சம்மந்தம் பேச வந்தாங்க? போர் குறித்து பேச வந்தாங்க. அதோடு சேர்த்து விமான சேவை எப்போ தொடங்கலாம் அதை பற்றியும் பேசியிருக்காங்க. என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2025. என்ன மீண்டும் போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நமக்கு இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில விமான சேவை வந்து நடைபெற்று தான் இருந்துச்சு. 2020 கொரோனா காரணமாக இந்த சேவை வந்து நிறுத்தப்பட்டது. எனவே மறுபடியும் இந்தியாவும் சீனாவும் சேர்ந்து டைரெக்டாக ஃப்ளைட்டை மீண்டும் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அக்டோபர் 2025 சொன்னாங்க. ஆனால் முன்னாடியே செப்டம்பர் 2025லேயும் நம்ம நாட்டுக்கு வந்து மீண்டும் அந்த சேவை தொடங்க ஆரம்பிச்சிருச்சு. எதுக்காண்டி ஏன் முக்கியம் பார்த்தீங்கன்னா, இரண்டு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகம், கல்வி போன்ற பல இதுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோடு சேர்ந்து இந்தியா மற்றும் சீனா அரசாங்கம் இணைந்து இந்த திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. ரெண்டாவது கொஸ்டின், ஆசியா கப் 2025 இந்திய அணியில் புதிய துணை கேப்டன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விடை சுப்மன் கில். இது வந்து முக்கிய செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய கிரிக்கெட் அணியின் வைஸ் கேப்டனாக சுப்மன் கில் வந்து நியமிக்கப்பட்டுள்ளார். எதனாலும் பார்த்தீங்கன்னா, ரோஹித் சர்மா வந்து மற்றும் ஹில்மின் சேர்க்கை ஆகிய ஆசிய கோப்பைக்கான புதிய லீடர்ஷிப்பாக தான் இந்த வந்து உருவாக்கியிருக்காங்க. மூணாவது கொஸ்டின், டோடா மாவட்டத்தில் கைலாஷ் கண்ட் யாத்திரையை கட்டுப்படுத்திய மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விடை ஜம்மு அண்டு காஷ்மீர். என்ன இது கைலாஷ் அண்ட் யாத்திரைன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு விதமான யாத்திரை. இது வந்து எதனால் ஜம்மு அண்டு காஷ்மீர் வந்து கட்டுப்படுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீரில் அதாவது தோடா மாவட்டத்தில் வானிலை காரணமாகவும் மற்றும் பல சிக்கல்கள், பாதுகாப்பு சிக்கல்கள் இருக்கிறதுனால இப்போதைக்கு இந்த யாத்திரை வந்து வேண்டாம்னு சொல்லி ஜம்மு அண்டு காஷ்மீர் வந்து கட்டுப்படுத்தி வச்சுருக்காங்க. நாலாவது கொஸ்டின், இன்று ஆகஸ்ட் 20, 2025 இன்று இந்தியா சீனா வெளிவிவகார அமைச்சர் சந்திப்பு எங்கு நடைபெற்றது பார்த்தீங்கன்னா, விடை நியூ டெல்லி. சரி, நியூ டெல்லியில் என்ன நடந்தால் ஆகஸ்ட் 20, 2025 யாரெல்லாம் சந்திக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய வெளிவிவகார அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெயசங்கர் மற்றும் சீன வெளிவிவகார அமைச்சர் வாங் யி, அவங்க ரெண்டு பேரும் தான் சந்திச்சுக்காம ஆல்ரெடி தெரியும். இது ஒரு முக்கிய பிரச்சனை. முக்கியமாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லை பிரச்சனை, வர்த்தகம், விமான சேவை மீண்டும் தொடக்கம், இது எல்லாத்தையும் பற்றி இன்னைக்கு பேச உள்ளிருக்காங்க. அடுத்து அஞ்சாவது கொஸ்டின், SBI BO Prelims 2025 முடிவுகள் எங்கு வெளியிடப்படுகின்றன? அதாவது SBIயோட பேங்க்னு சொல்லணும்ல, வெளியிடப்படும் தளம் வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா sbi.co.in அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட முக்கியம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட மிகப்பெரிய வங்கி தேர்வு வந்து நடைபெற்றிருக்கு. இதில் 10 லட்சத்துக்கும் மேலான மாணவர்கள் வந்து எழுதியிருக்காங்க. இதெல்லாம் சேர்த்து எந்த வலைதளத்தில் வெளியிடுறாங்க பார்த்தீங்கன்னா, பதில் sbi.co.in அதில் வந்து வெளியிடுறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆறாவது, தமிழ்நாடு கல்விக் கொள்கை 2025 எந்த முக்கியமாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளது? நம்மளது தமிழ்நாடு அரசு இருக்குல்ல, கல்விக்குனே தனியாக கல்வி அமைச்சர் யார்? அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. தமிழ்நாடு கல்விக் கொள்கை வந்து 2025 எந்த முக்கியமான மாற்றம் செய்யப்பட்டுள்ளது கல்வி ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா, பதில் வகுப்பு 11ஆம் தேர்வுகள் நீக்கப்பட்டன. அதாவது 11ஆம் வகுப்பு தேர்வுகள் வந்து நீக்கப்பட்டுள்ளன. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் நீக்கப்படணும்னு பார்த்தீங்கன்னா, மாணவர்களோட கல்வி சுமையை வந்து குறைக்கணுமா. முக்கியமாக இது வந்து +2 மட்டும் போர்டு எக்ஸாமாக இருக்கணும், 11த்துக்குலாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு 10த்துக்கும் 12த்துக்கும் மட்டும் வச்சுருக்காங்க. 11த்தோட பப்ளிக் எக்ஸாம் வந்து ரத்து செய்யப்பட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஏழாவது கொஸ்டின், முதலமைச்சரின் காக்கும் கரங்கள் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? பதில் ஆகஸ்ட் 19. இது என்ன காக்கும் கரங்கள் திட்டம் பார்த்தீங்கன்னா, இது எக்ஸ் மிலிட்ரி மேன் இருப்பாங்களா, அவங்களுக்காக உதிக்கப்பட்ட ஒரு திட்டம் தான். எப்போ தொடங்கியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 19, 2025 தமிழ்நாடு முதல்வர் மு.க. ஸ்டாலின் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சமூக பாதுகாப்பு, முதியோர், தனிமையில் இருக்கும் மக்களுக்கான உதவிக்கான திட்டம். சொல்லப்போனால் காமனாக எக்ஸ் மிலிட்ரி மேன் இருப்பாங்களா, அவங்களுக்காகவே இந்த திட்டம் வந்து உருவாக்கப்பட்டிருக்காங்க. யார் அப்படின்னா, தமிழ்நாடு முதல்வர் மு.க. ஸ்டாலின் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்காங்க. என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 19. நெக்ஸ்ட் எட்டாவது கொஸ்டின், UPI பயன்பாட்டில் எந்த மாநிலம் முதல் இடத்தில் உள்ளது? பதில்
மகாராஷ்டிரா. நம்ம எல்லாத்துக்கும் காமனாக தெரியும். யூபின்னா என்னது, பண பரிவர்த்தனை வந்து ஆன்லைனில் செய்கிறது. இது வந்து எதில் வந்து அதிகமாக இருக்குன்னு எந்த மாநிலத்தில் முதலிடத்தில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா. ஏன்னு பார்த்தீங்கன்னா மும்பை, புனே போன்ற பல்வேறு நகரங்களில் டிஜிட்டல் பரிவர்த்தனை வந்து அதிகமாக இருக்குது. முக்கியமாக இந்தியாவின் 2025 ஜூலை மாதத்தில் யூபிஐ பரிவர்த்தனை வந்து 20 லட்சம் கோடியும் கடந்து விட்டுருக்கு. யூபிஐனா எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம வந்து ஒரு இப்போல்லாம் கையில் கேஷாலாம் கொண்டு போகிறதில்ல, ஃபோன்லேயே நம்ம வந்து ஒரு ஃபோன்லேருந்து இன்னொரு ஃபோனுக்கு அனுப்புறது. இந்த யூபிஐ பரிவர்த்தனை வந்து நிறையா இருக்கிறதுனா மகாராஷ்டிரா மாநிலம் வந்து முதலிடத்தில் இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் 9வது, 2025ஆம் ஆண்டுக்கான இந்திய பிரபஞ்ச அழகியாக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? ஒவ்வொரு வருஷமும் அழகியா ஒருத்தவங்க தேர்வு செய்யப்படுறாங்க. அதில் இந்த வருஷத்துல, அதாவது 2025ஆம் ஆண்டுக்கான இந்திய பிரபஞ்ச அழகியாக தேர்வு செய்யப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விடை மணிகா விஸ்வகர்மா. இது யார் இந்த அவார்டு கொடுக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா 2025 பட்டம் பெற்று இந்தியாவை உலக அரங்கில் பிரதிநிதித்துவம் செய்ய போகிறார். இவங்க தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா மணிகா விஸ்வகர்மா. இவங்க வந்து ராஜஸ்தானை சேர்ந்த ஒரு பெண்மணி. இவங்க தான் இந்த வட்டம் இந்த அவார்டை வின் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், வெனரா டி திட்டத்தை தொடங்க உள்ள நாடு எது? வெனரா டி திட்டம், சரிங்களா, புதுசாக இருக்குது. இந்த திட்டத்தை யார் தொடங்க உள்ளாங்கன்னா விடை ரஷ்யா. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னு பார்த்தீங்கன்னா வீனஸ் கிரகம் குறித்து ஆராய்ச்சி செய்யும் ஸ்பேஸ் மிஷன்ஸ் தான் இந்த வெனரா டி திட்டம், சரிங்களா. என்ன கிரகம்? வீனஸ் கிரகம், சரிங்களா. அடுத்து இது வந்து 2031 தான் இந்த திட்டத்தை பற்றி லான்ச் செய்கிறாங்க, திட்டமிடப்பட்டுள்ளதாங்க. என்ன நாடு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் வெனராடி திட்டம் இருக்குது. வெனராடினா என்னது? வீனஸ் கிரகத்தில் போய் சர்ச் பண்ணி பார்க்குறது தான் இந்த வெனராடி திட்டத்தோட முக்கிய அம்சமாக இருக்குது. அது வந்து 2031 இது வந்து இது பண்ணியிருக்காங்க, லான்ச் செய்ய திட்டமிடுறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், 11வது, உலக மனித உருவ ரோபோ விளையாட்டுகள் எங்கு நடைபெற்றன பார்த்தீங்கன்னா பதில் சீனா. விளக்கம், ரோபோட்களை வைத்து நடத்தப்படும் விளையாட்டுகள், அதாவது பல்வேறு இடத்துல தடகள போட்டி, கால்பந்து, மட்டைப்பந்து, கிரிக்கெட்டு, அப்படின்னு சொல்லி மனுஷங்களாம் நம்ம விளாண்டுருப்போம், மனிதர்களாகவும். ஆனால் இதில் உலக மனித உருவ ரோபோ விளையாட்டுகள் எங்கு நடைபெற்றன்னு பார்த்தீங்கன்னா சீனா. மனித உருவத்தில் இருக்கும் ரோபோலாம் சேர்ந்து நடத்துகிற இந்த விளையாட்டு எங்கே நடைபெற்றிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சீனாவில். ரோபோட்களை வைத்து மட்டுமே நடத்தப்படும் விளையாட்டு தான் இது. அப்புறம் இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும், என்ன முக்கியமான கண்டென்ட் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐ வந்து இப்போ உள்ள காலகட்டத்தில் எப்படிலாம் இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதா தான் இந்த விளையாட்டை வந்து சீனா வந்து அறிவிச்சிருக்காங்க, விளையாண்டுருக்காங்க, சரிங்களா. நெக்ஸ்ட் 12வது கொஸ்டின், நல்லிணக்க தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? விடை ஆகஸ்ட் 20. இது வருடத்தில் நிறைய தினம் இருக்கும். அதில் இன்னைக்கு ஆகஸ்ட் 20 நல்லிணக்க தினம் வந்து அனுசரிக்கப்படுகிறது. எதனால் நல்லிணக்க தினம் வந்து கொண்டாடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டோட முன்னாள் பிரதமர் இருக்காங்களா ராஜீவ் காந்தி, அவங்களோட பிறந்த நாளாக தான் இந்த தினத்தை வந்து கொண்டாடுறோம் நம்ம எல்லாருமே சேர்ந்து. நெக்ஸ்ட் கொஸ்டின், 13வது, உலக கொசு தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? என்னடா உலக கொசு தினம் போட்டிருக்காங்களே பார்த்தீங்களா, அது வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 20. உலக கொசு தினம் அப்படின்னா கொசுக்கள் நிறைய இருந்ததா கம்மியாக இருந்ததா அப்படி இல்லை. இது வந்து சர் ரொனால்டு ரோஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க இருக்காங்க. இவங்க 1897 கொசுவே மலேரியாவை பரப்புகிறது என்று கண்டுபிடிச்சாங்களாம். இந்த சர் ரொனால்டு ரோஸ் இருக்காங்கல்ல, அவங்க தான் மலேரியா பரவுது, எதன் மூலமாக பரவுதுன்னு சர்ச் பண்ணி பார்க்கும்போது கொசுவால் தான் பரவுதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சனால தான் இந்த தினத்தை உலக கொசு தினமாக அனுசரிக்கப்படுகிறாங்க. என்னைக்கு? இன்று ஆகஸ்ட் 20. நெக்ஸ்ட் கொஸ்டின், 14வது, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? அதாவது புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி தினம் நமக்கு ஒரு இதை வச்சு பயன்படுத்தினா அடுத்தடுத்து புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கலாம். அதான் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி தினம் வந்து எப்போது அனுசரிக்கப்படுகிறது பார்த்தீங்கன்னா விடை ஆகஸ்ட் 20. இந்த புதுப்பிக்க எரிசக்தி தினத்து மூலமாக என்ன விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம் பார்த்தீங்கன்னா சூரியன், காற்றாலை, பசுமை எரிசக்தி முக்கியத்துவம் பற்றி விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்துது. இந்த மாதிரி கரண்ட், அதாவது மின்சாரத்தை கம்மியாக பயன்படுத்துங்க. இது மூலமாக நிறைய வளங்கள் மூலமாக நமக்கு மின்சாரம் கிடைக்குது, அதை
சிக்கனமாக பயன்படுத்தணும் அது இதுன்னு சொல்லி பல விழிப்புணர்வு பற்றி தான் இதை வந்து சொல்கிறாங்க. என்றைக்கும் பார்த்தீங்கன்னா அதுவும் இன்றைக்கி ஆகஸ்ட் 20ஆம் தேதி தான். ஓகே கைஸ், இன்னையோட இந்த வீடியோ வந்து முடிஞ்சிடுச்சு. இன்றைக்கி உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நிறையா தினம் பார்த்துருக்கோம். மெயினாக இன்றைக்கி 4-5 தினம் கிட்ட பார்த்துருப்போம். எல்லாமே ஆகஸ்ட் 20 அப்படி இப்படின்னு வந்திருக்கு. எல்லாமே இம்பார்ட்டண்ட்டானதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளையுடைய கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ்.